சீன் வராரு, அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எனக்கு புரியலங்க. அது ஒப்பீனியன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தனால புரியன்னு காரணம். அதுக்கு வந்து அந்த பொண்ணை எதுக்கு வந்து இது பண்றீங்க, டிராமாவாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட், நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. ஸோ படம் தரமா இருக்கு. கொட்டுக்காளினா மதுரை சைடில் என்ன நினைப்போம்னா ஒரு அடங்காத ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஊர்லலாம் பஜாரி அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி மதுரையில வந்து கொட்டுக்காளினா அந்த பொண்ணை அடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு குடும்பமா சேர்ந்து அந்த பொண்ணை வந்து அடக்க நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்காம அந்த பொண்ணுக்கு இதுதான் அப்படின்ட்டு இவங்களா முடிவு பண்ணி அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ வில்லேஜ் சைடில் என்ன நடக்குது, இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்றத அந்த படத்துல வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போறா, அந்த இடத்துல வந்து ஒருத்தனை விரும்புறா. அதெல்லாம் ரொம்ப டெப்தா காமிக்கல. அந்த மாதிரி ஒருத்தனை விரும்புற வந்து மாமே வந்து அந்த பொண்ணை நினைச்சு தூரமா ஒரு இடத்துல வேலை பார்க்கறாரு. இந்த பொண்ணை நம்பி இன்னொரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறேன்னு சொல்லும் போது அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு மை வச்சிருப்பான் சம்திங். அந்த மாதிரி இவங்களா முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுதான் ஒரு கதையே. ஒரு 1.5 மணி நேரம் படம். லேகுன்னு இல்லாம, அது லேகுன்னு பார்க்காம படம் ஸ்டார்டிங்லேயே ஸ்லோவா தான் போகும். ஸோ ஒரு பெரிய கதை கிடையாது, டயலாக் அவ்வளோ பெருசா கிடையாது. லைவ் மியூசிக்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்ல நம்மள ஆடியன்ஸ் வந்து லைவா படத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். படம் நல்லா தரமா இருக்கும். வந்து மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ஆனா பொதுவா சொல்லுவாங்க, பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தா இந்த படம் அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து குறிப்பா வந்து காதலுக்கு வந்து இன்னும் கிராமங்கள் இவ்வளவு எதிராக இருக்கு. காதலிக்கிற பொண்ணு எதிராக இருப்பதோடு மட்டும் காதலிக்கிற பொண்ணை வந்து எப்படி ஒரு கமாடிட்டியா ஒரு சாதாரண ப்ராடக்ட் நடத்துறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது மிகச்சிறப்பா பதிவு பண்ணியிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு 13-14 வயசான வயசுக்கு வந்த பொண்ணு வந்து காதலிக்க ஆரம்பிக்காட்டி தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, என் பொண்ணு காதலிக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிக்கிறா. அவளை கட்டிக்க போற பையனா சூரி வராரு. அவர் வந்து எவ்வளவு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. அந்த பொண்ணை வந்து காதலிச்சு அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டான், அவர் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி இந்த காதலிக்கிற பொண்ணெல்லாம் பேய் பிடிக்கிற பொண்ணுகள் நிறைய பெண்கள் அங்கே வராங்க. பெண்களை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சாமியார் பேய் ஒட்டின்னு வரக்கூடிய சாமியார் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து வயிறு பெண்களோட இல்லைன்னா பாகங்கள்லாம் கை வைத்து பாலியல் சீண்டல் செய்கிறாரு. இப்போ இந்த மூட நம்பிக்கைங்கிறது பெண்களை வந்து காதலுக்கு எதிராக நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்துதுங்கிறத மிகச்சிறப்பாக காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடுது. அந்த பாட்டு கூட பாடக்கூடாதுன்ட்டு அடி உதைக்கிறாரு சூரி. அதாவது இப்போ பெண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட கிடையாது, காதலை வெளிப்படுத்துற உரிமை இல்லைங்கிறது மிகச்சிறப்பாக எடுத்திருக்காரு. அந்த பொண்ணோட பெயின், கேர்ள்ஸ் கோ த்ரூ பண்ற பெயின், அதை வந்து ஃபீல் பண்றாரு. அப்படியே கிளைமேக்ஸ் வச்சிடுறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ. ஆனா அந்த ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சாங் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. புரியலன்னு சொல்றது வந்து மேபி வேணா அந்த 2-3 சீன்ஸ் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரூட்டடா இருக்கு, ரொம்ப ரூட்டடா இருக்கு. அதாவது இப்ப வில்லேஜ்ல வளர்ந்தவன் இருக்காங்க ப்ரோ, அவன் பார்த்தான்னா படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே புரியும் அந்த படத்துல. இப்ப அவன் இங்க நம்ம சிட்டி பேஸ்டு ஒரு படம் பண்ணோம்னா வில்லேஜ்ல உள்ளவனுக்கு புரியாது. அது ஒரு மாதிரி லாங்கா டிஸ்டன்ஸ்ல தான் பார்ப்பான். அது மாதிரிதான் அந்த கன்வர்ஷன் தான் ப்ரோ இங்கே நடக்குது. இப்ப சிட்டில உள்ளவங்க அதை பாக்குறப்ப சில இடத்துல எல்லாம் நமக்கு புரியல வைக்கல அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஓவரால் படத்தை நம்ம குறை சொல்லிட முடியாது. இது ஏன் இவ்வளவு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வின்னாச்சு வச்சுன்னா மேக்கிங் தான் ப்ரோ. ஃபிலிம் மேக்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவல். தமிழ் சினிமாவோட ஃபிலிம் மேக்கிங் வந்து அவரு அதான் சொல்லல, இவ்வளோ லைவா நான் பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு லைவா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அப்படியே நம்ம இங்க பக்கத்துல ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அப்படி இருக்கும், பக்கத்துல ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படி இருக்கும். அப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் இருக்கு. எண்டிங்ல ஒரு நல்ல ஒரு இதை ஒன்று வச்சிருக்காங்க. நான் கூழாங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கும்போது எண்டிங்ல ஒன்று வச்சுட்டு முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக்ல லைவ் சவுண்ட் மட்டும்தான் எப்படி படம் கனெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து மியூசிக் இல்லாதது வந்து அவ்வளவா தெரியல. என்னன்னா நேச்சுரலான சவுண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கோயில் சத்தம் போடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நேச்சுரலா இருந்தது. சிலதெல்லாம் ரொம்ப நேச்சுரல். இந்த ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா இதுல வண்டி சத்தம் அந்த சத்தம் ஓகே, பட் இந்த சைட்ல இருந்து குயில் அதெல்லாம் கத்தோட அதெல்லாம் வச்சு. அப்புறம் விநாயகராஜ் எப்படி கூழாங்கல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அதை பார்த்துட்டு இங்க வந்து பாக்குறீங்க? இல்ல நான் அந்த படம் சாரி நான் அந்த படம் பார்க்கல. விடுதலையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விடுதலை வந்து அந்த போலீஸ்லாம் பயப்படாரு. லாஸ்ட்ல வந்து கட்ஸா
அந்த எகிரி குடிக்கிற சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும் நல்லா இருந்தது. கர்ஜன்ல பாருங்க ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, லாஸ்ட்ல லவ்வுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் தான் மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேர்ள் இவ்வளோ பெயின் பண்ண கோ த்ரூ பண்றாங்களா, இவ்வளோ அபியூஸ் கோ த்ரூ பண்றாங்களா அப்படின்னு பார்க்க சொல்ல அந்த சீனை அவரு ஃபீல் பண்ண சொல்லி கிளைமேக்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. சூரியோட ஆக்டிங் தவிர வேற யாரோட ஆக்டிங்? சூரியோட ஆக்டிங் தவிர பாத்தீங்கன்னா ஆனா பெண் 2 பேர் சூரி 2 பேரை தவிர்த்து ஆனா பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் நேம் நான் சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் ஆயிடும். அந்த பொண்ணு ரொம்ப கோத்ரூ பண்றாங்க பெயின் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த கேரக்டர், ஒரு குட்டி பையன் கேரக்டர், காமெடிக்குன்னு தனி ட்ராக் இல்லாம காமெடி சீன்ஸை வந்து அந்த கான்வர்சேஷன்லயே கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கரெக்டா எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து எல்லாரும் மேரேஜ் பண்றாங்களா, நிறைய பேர் லவ் பண்றாங்களா, அதுல வர சேலஞ்சஸ்லாம் காமிக்கிறாங்க. படம் வந்து ஸ்லோவெல்லாம் போல ப்ரோ. ஸ்லோவா போன படம்னா நான் நிறைய படம் சொல்லுவேன். இப்போ அந்த ஸ்லோவா போறது எங்கேஜிங்கா இருக்காது. இதுல ஸ்லோவா எடுத்திருக்காங்க ஆனா எங்கேஜிங்கா இருக்கு. படத்துல மியூசிக் யூஸ் பண்ணாம சாரி எனக்கு எங்க மியூசிக் இல்லாம படம் வந்து வந்திருக்கு. அது மியூசிக் வந்து வைக்க கூடாதுன்னு இருக்கா, இல்ல கரெக்டா இருக்கு? நீங்க படம் பாத்தீங்கன்னா மியூசிக் வச்சிருந்தா இது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்குமான்னு தெரியாது. அதுதான் நான் ஃபீல் பண்றேன்.